நமோ வதாஹி. மாஸ்டர் செஃப் ஆஃப் வெல்லூர் மிஸ் மீதா அவர்கள் அன்னை வாதாகியை வணங்கி அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயத்தை பற்றி நம்மிடம் கூறியிருக்கிறார். வாங்க கேட்கலாம். அம்மாவை நான் எங்கே போனாலும் சரி என்னுடைய பேக்கில் ஹேண்ட் பேக்கை எடுத்துன்னு போவேன். அந்த அம்மாவை ஏதாவது ஒரு ஆபத்துனா அந்த அம்மாவை தான் கூப்பிடுவேன். எனக்கு துணையின்றி அந்த அம்மா தான் செய்வாங்க. எல்லாம் சமையல் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நேராக போகலான்னு பார்த்தா சரி தட்டு பிளேட் இல்லாத போயிடுச்சு. சரி தட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் தட்டு வாங்கிறதுக்காக போனேன். நல்ல வெளியே வந்தோன்னா ஒரே சேராக இருந்தது. நான் எப்போவுமே அந்த அம்மாவை வந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்துன்னு போகிறதுனால நான் எப்போவுமே அம்மா அம்மா தான் கூப்பிட்டு போவேன். அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஹேண்ட்பேக் எடுத்துன்னு போன பாருங்க. அந்த டைமில் வந்து என்ன ஆச்சு, கீழே வந்து சிமிட்டி போட்டுருக்குறாங்க ரோட்டில். காலை வச்சனோ இல்லையா அப்படியே கால் வலிக்குன்னு போயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அம்மான்னு கூப்பிட்டேன். அவ்வளோதான் தெரியும் எனக்கு. மீதி ஓடும் எனக்கு என்னுடைய சுயநலவே இல்லை, என்ன வேணுன்னு தெரியல. ஆனால் அந்த அம்மா வந்து நான் வந்து பின்னாடி பக்கம் சாயிடுது. என்னுடைய ஹேண்ட்பேக்கில் அந்த அம்மா இருக்க தொட்டு அந்த ஹேண்ட்பேக்கை கையில் இப்படியே வச்சுக்கின்னு இப்படியே உட்காந்துட்டேன் கீழே. ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்துக்கணும். அப்புறமா பார்த்துக்கணும் பார்த்தா காலெல்லாம் சேராக இருக்குது, இதுவாக இருக்குது. அப்புறமா பார்த்தா கையெல்லாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. அப்படி இருந்தும் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துன்னு போனால் கையெல்லாம் இதுவாகி போயிடுச்சு. அப்புறம் ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, என்னம்மா இந்த மாதிரிலாம் நீ இதுவாகிட்டு இருக்குது, நீ போய் டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க. அப்புறம் பார்த்தா கையெல்லாம் பரவாயில்லன்னு நீங்கிட்டு இங்கே அப்படியே இதுவாகி போச்சுங்க. பிளேட்டு இது மாதிரி நரம்பெல்லாம் இதுவாகி வீக்கமாகிடுச்சு தொட்டு அந்த அம்மா வந்து என்னை தலைக்கு மிஞ்சி மேலே போகாத அப்படியே இல்லைன்னா தலை போயிட்டுருக்கோம். எனக்கு பின்னால் பக்கம் சாயந்தான் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியமும் அபூர்வமாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து சொன்னேன், ஏங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்க, இந்த மாதிரி என்னான்னு தெரியல, அந்த கையில் வந்து ஹேண்ட்பேக்கில் வராஜம்மா என்கிட்ட இல்லைன்னா நான் என்னது எந்த இதில் இருக்கணும் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நான் அந்த அம்மாவை நினைக்காத நாள் இல்லை, நினைக்காத கும்பிடுறது இல்லை, படுத்தா ஏழுக்கா எப்போவுமே அந்த அம்மாவை தான் நான் நினச்சிருக்கேங்க. என்னுடைய நிகழ்ச்சி உண்மையான நிகழ்ச்சி தான் இப்போ நான் நடந்தது சொல்லினேங்க உங்களுக்கெல்லாம். இது வந்து இல்லைன்னா நான் இந்த டைமில் வந்து இந்த கையை வந்து இப்போவும் இந்த கை நல்லா இருந்த காரணமே அந்த அம்மா தான்.